Welcome to the slideshow 1 of the grammar lesson Adverbial Conjunctions or Conjunctive Adverbs. I have made this slideshow based on the lesson from Book 2, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given below the exercises, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers, and then do the correction. And now the slideshow number 1 of the grammar lesson Adverbial Conjunctions or Conjunctive Adverbs. At the outset, let me try to find a solution for a certain issue faced by many. ஆரம்பத்தில் பலராலும் முகம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண முயற்சிக்கிறேன். When a certain subject matter is explained, normally an explanation about it is given first, and then it is followed by examples. ஒரு குறிப்பிட்ட பாட விடயம் விளங்கப்படுத்தப்படும் பொழுது சாதாரணமாக அதனை பற்றிய ஒரு விளக்கம் முதலில் கொடுக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து உதாரண வாக்கியங்கள் கொடுக்கப்படுகின்றன. Sometimes it could be somewhat difficult to understand the explanation of that subject matter. சில வேளை அந்த பாட விடயத்தின் விளக்கத்தை விளங்க ஓரளவு கஷ்டமாக இருக்கலாம். If so, in my opinion, it could be much helpful for you to understand it if you try to understand the meaning of the example sentences and then later read or listen to the explanation of that particular subject matter that is given before the examples again the second time. அவ்வாறெனில் எனது கருத்து என்னவென்றால், தொடர்ந்து அந்த உதாரண வாக்கியங்களின் கருத்தை விளங்க முயற்சித்துவிட்டு அதன் பிறகு அவற்றுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த உதாரண வாக்கியங்களுடன் தொடர்பான அந்த விளக்கத்தை மீண்டும் வாசித்தால் அல்லது கேட்டால் அதனை விளங்க மிக உதவியாக இருக்கலாம். இந்த பாடத்துல adverbial conjunctions அல்லது conjunctive adverbs பற்றித்தான் சற்று விரிவாக பார்க்க போறோம். இந்த பாடத்துல adverbs பற்றி நாங்க விரிவாக பார்க்கறதில்ல. adverbs பற்றி சற்று விரிவாக நாங்க அந்த adverbs பாடத்துல படிச்சிக்கிறோம். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க purpose and use நோக்கம் பயன்பாடு பற்றி பார்ப்போம். a conjunctive adverb, ஒரு conjunctive adverb என்ன செய்யும்டா, connects இணைக்கிறது two independent clauses or sentences, இரண்டு தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகளை அல்லது வசனங்களை இணைக்கிறது. adverbs வந்து என்ன நாங்க முந்தி படிச்சிருக்கிறோம்.
அட்வர்ப்ஸ் நிறைய, அது பெரிய பாடம், அதில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதில் ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, அட்வர்ப்ஸ் ஒன்று, நம்பர் 1 வேர்ப்ஸ் வினை சொற்களுக்கு அர்த்தம் கூட்டும். நம்பர் 2 அட்ஜெக்டிவ்ஸ் பேரடைமொழி சொற்களுக்கு அர்த்தம் கூட்டும். நம்பர் 3 ஏனைய அட்வர்ப்ஸுக்கும் அர்த்தம் கூட்டும். டிப்பிக்கலி அதற்கண்டே உரிய தனித்துவமான வகையில் முறையில் அவ்வாறு அர்த்தம் கூட்டும். இன்னும் இருக்குது அட்வர்ப்ஸில், இன்னும் இருக்குது. அது நீங்கள் அட்வர்ப்ஸ் பாடத்தில் நாங்கள் முந்தைய படிச்சிக்கிறோம், அதை நீங்கள் திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் ஹவெவர், இருப்பினும் இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் என்ன செய்யுமெண்டா, இவைகள் எதுக்கு பயன்படுத்தப்படுறா, are used to modify two independent clauses and join them together. இரண்டு தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகளை அலங்கரிப்பதற்கும், இரண்டு தங்கியிருக்காத வாக்கிய பகுதிகளுக்கு அர்த்தம் கூட்டுவதற்கும், மேலும் அவைகளை ஒன்றாக இணைப்பதற்கும் பயன்படுத்தப்படுறது. Behaving more like coordinating conjunctions. அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி ஓரளவு அதிகளவு தொழிற்பட்டு, அதிகளவு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி தொழிற்படுற, அந்த மாதிரி அமையிற இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ். ஆனால் இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் வந்து கன்ஜங்ஷன்ஸ் கிடையாது. இது நாங்கள் வேறையா படிக்கிறோம். கன்ஜங்ஷன்ஸ் பாடத்திலையும் லாஸ்ட்டுக்கு இந்த அட்வர்பியல் கன்ஜங்ஷன்ஸ் அல்லது கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் பற்றி சுருக்கமாக கொஞ்சம் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம், இங்கே கொஞ்சம் அட் லென்த், இன் அ பிட் டீட்டெயில், கொஞ்சம் விரிவாக இங்கே நாங்கள் பார்க்குறோம், கொஞ்சம் விரிவாக. கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் இன் ஆக்ஷன். இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் ஆக்ஷனில் பார்ப்போம், எப்படி செயற்படுறேன்னு பார்ப்போம். A conjunctive adverb, which can also be called an adverbial conjunction, adverbial conjunction என்றும் அழைக்கப்பட முடியுமான இந்த conjunctive adverb, ஒரு conjunctive adverb என்ன செய்யுமெண்டா, brings together two complete thoughts like a conjunction. ஒரு conjunction மாதிரி இரண்டு பூரணமான கருத்துக்களை, கூற்றுக்களை ஒன்றுபடுத்துற, ஒன்றாக்குற. they use, அவைகள் பாவிக்கிற, இவைகள் இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ், இவைகள் use the second clause, இரண்டாவது வாக்கிய பகுதியை பயன்படுத்துகிற இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் எதுக்கு, to modify the first clause, முதலாவது வாக்கிய பகுதிக்கு அர்த்தம் கூட்டுவதற்கு. like an adverb, ஒரு adverb மாதிரி. conjunctive adverbs can follow a semicolon. conjunctive adverbsக்கு முந்தி semicolon வரலாம். அப்படின்னா ஒரு செமிகோலனுக்கு பிறகு, ஒரு செமிகோலனுக்கு பிறகு conjunctive adverbs வரலாம். ஓ அல்லது a period, அல்லது ஒரு முற்றுப்புள்ளிக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு பிறகு, ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு பிறகு கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் வரலாம். அண்ட் டிப்பிக்கலி, மேலும் அதற்கண்டே உரிய தனித்துவமான முறையில் ஹாவ் அ கமா ஆஃப்டர் தம். அப்போ அவைகளுக்கு பின்னால் ஒரு கமாவும் வார, இவைகளுக்கு பின்னால் கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸுக்கு பின்னால், கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸுக்கு பின்னால் கமாவும் வார. வெல், இங்கே ஒரு லிஸ்ட்டில் பல கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் தரப்பட்டிருக்குது, இது நாங்கள் பார்ப்போம். அக்கார்டிங்லி என்ன, அதன் பிரகாரம் அப்படி இருக்கலாம். எடிஷனலி, மேலதிகமாக. அகெயின் என்ன, அகெயின், ஒன்ஸ் மோர் என்று சொல்லலாம். ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை. another time, இன்னொரு நேரம். anew, in addition, மேலதிகமாக. moreover, மேலும். besides, மேலும், தவிர. furthermore, மேலும். on the other hand, மறுபக்கத்தில். இப்படி பல அர்த்தங்கள். back,
மீண்டும், in return, in reply, back திரும்பி வாரது, அப்படி எல்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது. அடுத்து பாருங்க, all in all. all in all என்றா தமிழ்ல சொல்லலாம் மொத்தத்தில், மொத்தத்தில், மொத்தத்தில் சொல்றேன்டா அப்படி அடிக்கலாம். on the whole, on the whole இப்படியெல்லாம் அர்த்தங்கள் கொடுக்கலாம். also மேலும், anyway, anyway எப்படியோ, beforehand, beforehand என்னும் பொழுது in advance முன்னமே, before an action or event ஒரு செயலுக்கு அல்லது நிகழ்வுக்கு முன்னமே, முன்பே, ahead of time ஒரு நேரத்துக்கு முன்பே, before முன்பு, earlier முன்பு, earlier on முன்பு, previously முன்பு, already ஏற்கனவே, இப்படி பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். besides, besides என்றா மேலும், தவிர அப்படி எடுக்கலாம். certainly நிச்சயமாக, certainly, comparatively ஒப்பீட்டு ரீதியில், consequently, consequently என்ன அப்படின்டா அதன் விளைவாக அப்படி எடுக்கலாம், ஒன்றோட விளைவாக. conversely, conversely என்னும் பொழுது மாறாக என்று தமிழ்ல சொல்லலாம். contrarily, contrary-wise, in a contrasting or opposite way, used to introduce a statement that contrasts with a previous statement. முன்னர் சொல்லப்பட்ட ஒரு கூற்றோட முரண்படக்கூடிய ஒரு கூற்றை அறிமுகப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுற, மாறாக conversely இல்லாட்டி conversely என்று சொல்லி போட்டு சொல்றது. முன்னர் சொல்லப்பட்டதுக்கு மாற்றமாக இன்னொன்று சொல்றதுக்கு முன்னால, முன்னர் சொல்லப்பட்டதுக்கு மாற்றமாக இன்னொரு கருத்தை சொல்றதுக்கு முன்னால இப்படி மாறாக conversely இப்படி எல்லாம் சொற்களை பாவிக்கிறது. elsewhere, elsewhere என்ன, in another place இன்னொரு இடத்துல, to another place இன்னொரு இடத்துக்கு, aside, apart, away, off, abroad, afar, astray, astray, afield இப்படி பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். equally சமனாக, finally இறுதியாக, for example உதாரணமாக, for instance உதாரணமாக, உதாரணத்துக்கு, further மேலும், furthermore மேலும், granted என்னும் பொழுது indeed உண்மையில், yes ஆம் இப்படி சொல்லலாம். it is used when you are admitting that something is true. ஏதோ ஒரு விடயம் உண்மை என்பதனை நீங்க அட்மிட் பண்ணும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதை பாவிக்கலாம். இது பாவிக்கப்படுற. இதுக்கு நாங்க acknowledged, admitted, assumed, just so இப்படி பல சொற்களை பாவிக்கிறோம். ஒரே சொல்லுக்கு பல ஒத்தாருத்தி சொற்கள் சினோனிம்ஸ் இருக்கிற. அடுத்து பாருங்க, hence எனவே, henceforth, henceforth என்ன, இனிமேல், from now on இப்போதிலிருந்து, from now on, in the future எதிர்காலத்தில், henceforward, hence, subsequently, subsequently என்ன, பின்னர், subsequently, hereafter இதுக்கு பிறகு, hereafter, அது மாதிரி herein after இப்படியும் பாவிக்கிறது. அடுத்து பாருங்க, however எப்படி இருந்தாலும், எப்படி இருப்பினும், in addition மேலதிகமாக, in conclusion முடிவாக, in spite of இருப்பினும், in summary சுருக்கமாக சொல்றேன்டா, சுருக்கத்துல அப்படி, incidentally, incidentally என்னும் பொழுது நாங்க it is used to add a further comment or a remark unconnected to the current subject. இப்போ ஒரு விடயம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த விடயத்துக்கு தொடர்பில்லாத ஒரு கருத்தை, மேலதிக கருத்தை நாங்கள் சேர்க்கும் பொழுது
இப்போ இன்சிடென்டலி என்று பாவிக்கிற இன்னொரு ஃப்ரேஸ் தான் பை த வே என்று சொல்லிட்டு பை த பை என்று சொல்லி போட்டு நாங்கள் இன்னொரு கருத்தை சொல்றது இப்படி பாவிக்கிறோம். மாதிரி இதுக்கு தற்செயலாக இன்சிடென்டலி என்னும் பொழுது தற்செயலாக நிகழ்கிற என்ற அர்த்தமும் இருக்கிறது. தற்செயலாக நிகழ்கிற அப்படி. அடுத்து பாருங்க, இண்டீட் உண்மையில், இன்ஸ்டெட் பதிலாக, lately சமீபத்தில், லைக்வைஸ் அதே மாதிரி, மீன்வாயில் அதே நேரம், மோரோவர் மேலும், நேம்லி உதாரணமாக என்று சொல்லி போட்டு சில பெயர்களை கொடுக்கிறது. நெவர்தலெஸ் இருப்பினும், நெக்ஸ்ட் அடுத்ததாக, nonetheless ஆயினும் கூட, nonetheless ஆயினும் கூட, now இப்பொழுது, of course உண்மையில், on the other hand மறுபக்கத்தில், otherwise இல்லாவிட்டால், rather என்னும் பொழுது மாறாக, சற்று, a bit, a little சற்று, ஒரு கொஞ்சம் அப்படி அர்த்தம் கொடுக்கலாம். அது மாதிரி இந்த rather என்பது used to express emphatic affirmation, agreement or acceptance. பாருங்க, அழுத்தமான தெளிவான உடன்பாட்டை வெளிப்படுத்துவதற்கும் பாவிக்கிற. எப்படி பாவிக்கிற தெரியுமா? rather என்று போட்டு ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க், ஒரு வியப்புக்குறி போடுற, அப்படியும் பாவிக்கிற rather என்னும் பொழுது. சற்று, மாறாக இப்படி அர்த்தம் இருக்கிறது. மாறாக. அடுத்து பாருங்க, ரிகார்ட்லெஸ் என்னும் பொழுது பொருட்படுத்தாமல், irrespective of, disregarding, despite, in spite of, notwithstanding இப்படி பல similar words, ஒத்தகர்த்தி சொற்கள், synonyms இருக்குது. அடுத்து பாருங்க, similarly அதே மாதிரி, since இருந்து, still என்னும் பொழுது இன்னும், இருப்பினும், nevertheless என்ற அர்த்தமும் இருக்கிறது. still எனும் பொழுது இருப்பினும், nevertheless என்ற அர்த்தமும் இருக்குது. இன்னும், அப்போதும் கூட, still என்று எடுக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த still என்பதற்கு சப்தமில்லாத, அசைவில்லாத என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இங்க நாங்க இன்னும், இருப்பினும் அப்படி இருக்கலாம். அடுத்து பாருங்க, subsequently அப்படின்னா பின்னர், afterwards பின்னர் எடுத்து. that is அதாவது என்று சொல்லி போட்டு சொல்றது. உதாரணத்துக்கு அப்படி that is என்று விளங்கப்படுத்துறது. நெக்ஸ்ட், then பிறகு அப்படி என்றால், thereafter அதுக்கு பிறகு, therefore எனவே, thus என்னும் பொழுது, thereafter என்னும் பொழுது, after that time அந்த டைமுக்கு பிறகு, following that அதுக்கு பிறகு, subsequently என்ற அர்த்தமும் எடுக்கலாம் thereafter என்பதற்கு. then, afterwards, then இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்குது thereafter என்பதற்கு. அடுத்து therefore எனவே, thus என்னும் பொழுது, therefore எனவே, அவ்வாறு, as a result or consequence of this இதன் ஒரு விளைவாக, மாதிரி in this way இந்த மாதிரி, in that way அந்த மாதிரி, like this இப்படி, like that அப்படி, அந்த மாதிரி, இப்படி எல்லாம் thus என்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த மாதிரி undoubtedly சந்தேகத்துக்கு இடமின்றி, undoubtedly நிச்சயமாக, சந்தேகத்துக்கு இடமின்றி எடுக்கலாம். It can help to group conjunctive adverbs according to their specific function. conjunctive adverbs அவைகளுடைய தெளிவாக வரையறுக்கப்பட்ட, அடையாளம் காணப்பட்ட தொழிற்பாட்டுக்கு ஏற்ற பிரகாரம் வகைப்படுத்த உதவும். பாருங்க, இந்த conjunctive adverbs ஃபங்க்ஷன்ஸ், தொழிற்பாடுகளை பார்ப்போம். எடிஷன் அர்த்தம் கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற, கோஸ்
காரணத்தை சொல்றதுக்கு, and effect விளைவை சொல்றதுக்கு, cause and effect காரணம் விளைவு அதை சொல்றதுக்கு, clarification தெளிவுபடுத்துறதுக்கு, comparison ஒப்பிட்டு சொல்றதுக்கு, concession அப்படின்னா இந்த இடத்துல accepting something as true ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்றதுக்கு, அந்த மாதிரி கண்ட்ராஸ்ட் ஒன்றை முரண்பட்டு சொல்றதுக்கு, ஒரு கருத்தை மறுத்து நிராகரித்து சொல்றதுக்கு, மாதிரி எம்பசிஸ் அழுத்தி சொல்றதுக்கு எம்பசிஸ், அது மாதிரி சீக்வன்ஸ் என்னும் பொழுது வரிசை, a particular order in which related things follow each other தொடர்பான விடயங்கள் ஒன்றுக்கு பின்னால மற்றது தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒழுங்கு, ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் ஒழுங்கு, அதுதான் சீக்வன்ஸ் என்று சொல்றது. அதுக்கும் நாங்க பாவிக்கிறோம். இதுக்கு நாங்க இப்படி சொல்லக்குள்ள உங்களுக்கு விளங்க கஷ்டம். ஆனா இதுக்கு பிறகு எக்ஸாம்பிள்ஸ், சென்டென்சஸ், வசனங்கள் வரும், உதாரணங்கள், அப்போ உங்களுக்கு இது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி சமரி சுருக்கத்தை சொல்லக்கொள்ள, அது மாதிரி அண்ட் டைம் நேரம், இப்படி எல்லாம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் தொழிற்பாடுகள் இருக்குது. Well, let's have a look at some of the functions of conjunctive adverbs or adverbial conjunctions. Adverbial conjunctions அல்லது conjunctive adverbs சில தொழிற்பாடுகள் பற்றி in a bit detail at length கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். When you need to add an idea to your first clause, உங்களுடைய முதலாவது வாக்கிய பகுதிக்கு ஒரு கருத்தை சேர்க்க தேவையாகும் பொழுது, conjunctive adverbs are a great way to transition between them. அவைகளுக்கு இடையில ஒரு டிரான்சிஷனுக்கு, மாற்றத்துக்கு, நகருவதற்கு ஒரு சிறந்த முறையாக conjunctive adverbs காணப்படுகின்றன. இங்க நாங்க பாவிக்கிற conjunctive adverbs பார்ப்போம். Additionally, also, besides, furthermore, in addition, moreover, இந்த சொற்களை பாவிக்கிற மேலும் அப்படி அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். We should talk about Taylor's grades. டெய்லர்ட கிரேட்ஸ் பற்றி பேசுவது நல்லது. Additionally, மேலும், we should discuss her behavior. அவளுடைய behavior, நடத்தையை பற்றி கலந்துரையாடுவதும் நல்லது. Grades என்ன? Grade என்னும் பொழுது a mark indicating the quality of a student's work. ஒரு மாணவருடைய வேலையின் தரம் சம்பந்தமாக குறித்து காட்டக்கூடிய ஒரு புள்ளி, மார்க் என்று சொல்லலாம். கிரேட்ஸ் என்னும் பொழுது தரம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அடுத்த உதாரணம். Chris enjoys making snow angels. கிறிஸ் என்பவர் ஸ்னோ, பனி, ஐஸ், நதர்ன் ஹெமிஸ்பியர், வட துருவத்தில் பார்க்கலாம் ஐஸ் கட்டி எல்லாம் இருக்கும். அதுகளால ஏஞ்சல்ஸ், வானவர்கள் மாதிரி உருவங்களை, ஸ்டாச்சூஸ் மாதிரி, சிலைகள் மாதிரி, ஐடல்ஸ் மாதிரி செய்கிறது. அதை விரும்பி செய்கிறார் கிறிஸ் என்பவர் ஐஸால. ஆல்சோ மேலும், he loves throwing snowballs. அந்த ஐஸால செஞ்ச balls அப்படின்னா a ball of packed snow, especially one made for throwing at other people for fun. வேடிக்கை வினோதத்துக்காக, அடுத்த மனிதர்களுக்கு எறிவதற்காக, வீசுவதற்காக விசேடமாக
தயாரிக்கப்படுற செய்யப்படுற ஒரு பால் ஷேப்பில் செய்வாங்க. ரைட், அதுவும் ஆளுக்கு விருப்பம். அந்த ஸ்னோ பால்ஸ் எறிவதற்கும் விருப்பம். நெக்ஸ்ட், தட் கார் வாஸ் டூ ஸ்லோ ஃபார் மீ. அந்த கார் எனக்கு மிச்சம் மெதுவானதாக இருந்தது. அப்படின்னா விருப்பம் இல்லாத முறையில் ஓட்டுறதுக்கு இயலாத புலானுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்லோவானதாக, கூடுதலாக ஸ்லோவானதாக இருந்தது. பிசைட்ஸ், மேலும் இட் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அந்த அளவுக்கு விலையும் விலையும் கூடுதலாக இருந்தது, எக்ஸ்பென்சிவ். அப்போ ஓட்ட முடியாத அளவுக்கு ஸ்லோ, மெதுவானது என்றும் எடுக்கலாம். ஓட்ட கஷ்டமாகிற அளவுக்கு ஸ்லோவானது என்றும் எடுக்கலாம். You are grounded for 3 weeks. You are grounded for 3 weeks. நீங்க 3 வாரங்களுக்கு அப்படியே கிரவுண்ட் பண்ணப்பட்டிருக்குது, ஒரு இடத்துல அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. Furthermore, மேலும் you cannot text anyone on your phone. உங்களோட ஃபோனில் யாருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணவும் முடியாது, மெசேஜ்கள் அனுப்பவும் முடியாது. The grounded என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. kept at home, வீட்டில் அப்படியே வைக்கப்படுற, and forbidden to engage in social activity, சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தடுக்கப்படுற, as a punishment, ஒரு தண்டனையாக அப்படி அர்த்தம் எடுக்கலாம். அதோட இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. of a pilot or an aircraft prohibited or prevented from flying. ஒரு விமானி அல்லது ஒரு ஏர்கிராஃப்ட், ஒரு விமானம் பறப்பதற்கு தடுக்கப்படுற, அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மேல் சாங் பேர்ட்ஸ். ஆண் அந்த சாங் பேர்ட் என்ற பறவைகள், சாங் பேர்ட்ஸ் ஒரு வகையான பறவை, compete for food, உணவுக்காக போட்டியிடுற, in addition, மேலும் they compete for mates, மேட்ஸ்களை பெறவும் போட்டியிடுற. மேட்ஸ் என்னும் பொழுது துணைகள், ஒன்றுக்கான துணை. நாங்கள் சொல்கிற ஸ்பவுஸ் என்று சொல்லுவோம், துணைவன் அல்லது துணைவி, அப்படி நாங்கள் பாவிக்கிற ஸ்பவுஸ். இது மாதிரி மேட்ஸ் துணைகளுக்காகவும் போட்டியிடுற. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I loved that writer's latest novel. அந்த எழுத்தாளரோட சமீபத்தில் வந்த நவலில் நான் விரும்பினேன். Moreover, மேலும் her book of poetry, அவளுடைய கவிதை புத்தகம், is beautifully written, அழகான முறையில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரைட், இங்கே ஒரு விடயத்தை கவனிக்கணும். பாருங்க, இப்போ furthermore, in addition, moreover, இப்படி இதுக்கு முன்னாலும் ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்க, கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸை குறிக்குது. இந்த பர்பிள் அல்லது பிங்க் நிறம், இது இந்த கலரில் காட்டியிருக்கி பாருங்க. இந்த சொற்கள் தான் கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் அல்லது அட்வர்பியல் கன்ஜங்ஷன்ஸ். இவைகளுக்கு முன்னுக்கு பாருங்க செமிகோலன் இருக்குது. செமிகோலன் அப்படின்னா ஒரு டாட்டும் அதுக்கு இல்லை ஒரு கமா, செமிகோலன் இருக்குது. இதுக்கு பிறகு என்ன இருக்கு? இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸுக்கு பிறகு என்ன இருக்குது? கமா இருக்குது. அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. cause and effect, காரணம் மேலும் விளைவு. Conjunctive adverbs can show the cause and effect of an action. ஒரு செயலின் காரணம் மேலும் அதன் விளைவை காட்ட முடியும். Conjunctive adverbsக்கு முடியும். In these cases, இந்த இடங்கள்ல, இந்த சந்தர்ப்பங்கள்ல, the first clause, முதலாவது வாக்கிய பகுதி, is the cause, காரணமாக இருக்கிறது. And the conjunctive adverb transitions to the effect.
இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப் என்ன செய்கிறண்டா விளைவுக்கு நகர செய்து மாற்றமடைய செய்து. ரைட். இப்போ இங்கே பாவிக்கிற சொற்களை பாருங்க. அக்கார்டிங்லி அதன் பிரகாரம், கான்சிக்வென்ட்லி அதன் விளைவாக, அப்படி ஹென்ஸ் எனவே, அப்படி தென், therefore, thus இந்த சொற்கள் பாவிக்கப்படுறீங்க. The weather forecast predicts rain. வானிலை எதிர்வு கூறல் மழை வருமென்று எதிர்வு கூறுகிறது. Accordingly அதன் பிரகாரம் I will bring my umbrella. என்னுடைய குடையை நான் கொண்டு வாரன். The thunder and lightning இடி மின்னல் were intense. கடுமையானதாக இருந்தன. Consequently அதன் விளைவாக the crowd dispersed. அந்த ஜனக்கூட்டம் கலைந்து சென்றது. Dispersed ஆனது. Brian didn't study for the test. பரீட்சைக்காக பிராயன் படிக்கவில்லை. Hence எனவே he failed. அவன் ஃபெயில் ஆகினான், பாஸ் ஆகவில்லை. இதில் பாருங்க, accordingly, consequently, hence இவைகள் conjunctive adverbs. பர்பிள் தங்கா நிறம், ஊதா நிறத்தில் காட்டப்பட்டிருக்குது. முன்னால இவைகளுக்கு முன்னால செமிகோலன், பின்னால இவைகளுக்கு பிறகு கமா வந்திருக்குது. We need to research forms of renewable energy. Renewable energy, புதுப்பிக்கத்தக்க சக்தியின் வடிவங்கள் பற்றி நாங்கள் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்கிற. தென் அப்போ we can move on from fossil fuels. fossil fuel என்றால் என்ன? புதை படிவ எரிபொருள். அப்போ எங்களுக்கு புதை படிவ எரிபொருள்களில் இருந்து எங்களுக்கு நகர்ந்து செல்ல முடியும். அது தேவை இருக்காது. சக்தியை திரும்ப புதுப்பிக்க முடியுமாக இருந்தால், ரினியூவபிள் எனர்ஜி அதோட வடிவங்களை பற்றி எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி நல்ல விளைவுகளை பெற முடியும் என்றால். fossil fuel என்னும் பொழுது fuels such as gas, coal, வாயு, நிலக்கரி and oil, எண்ணெய், that were formed underground from plant and animal remains. இப்போ தாவர விலங்கு remains எச்ச சொச்சங்கள் அண்டர்கிரவுண்ட் நிலத்துக்கு அடியில் millions of years ago மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் அந்த எரிபொருள். நெக்ஸ்ட், we had very different opinions. மிக வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்கு இருந்த. therefore எனவே we went our separate ways. எனவே நாங்கள் எங்களுடைய வெவ்வேறான பாதைகளில் சென்றோம். நெக்ஸ்ட், your mother and I were married 15 years ago. 15 வருடங்களுக்கு முன்பு உன்னுடைய தாயும் நானும் திருமணம் செய்திருந்தோம். thus அவ்வாறு our family began. எங்களுடைய குடும்பம் தொடங்கியது. clarifying a point, ஒரு கருத்தை தெளிவுபடுத்தல். அப்படி ஒரு தொழிற்பாடும் ஃபங்க்ஷனும் இருக்குது இந்த conjunctive adverbsக்கு. A strong point often requires examples or evidence to back it up. ஒரு பலமான கருத்துக்கு மிச்சம் தேவைப்படுற உதாரணங்கள் அல்லது எவிடன்ஸ், ஆதாரம், ப்ரூஃப்ஸ், ஆதாரங்கள், டு பேக் இட் அப், அதை நிறுவுவதற்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. Conjunctive adverbs are a great way to transition from your point to the evidence you need. இந்த conjunctive adverbs வந்து ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்குது. மாற்றத்துக்கான நகருவதற்கான ஒரு வழிமுறை. எதில் இருந்து எதுக்கு நகர்ற? from your point to the evidence you need. உங்களோட கருத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான ஆதாரம், எவிடன்ஸ், அதற்கு நகருவதற்கு ஒரு சிறந்த
வழிமுறையாக conjunctive adverbs இருக்கின்றன. பாருங்க இங்க பாவிக்கின்ற சொற்கள் phrases சொற்றொடர்கள் பாருங்க. For example, for instance, namely, that is, that is அதாவது namely, for instance உதாரணத்துக்கு இவைகள் அப்படி பாவிக்கிறது. Many species will be impacted by construction. நிர்மாணத்தின் மூலமாக பல பிராணிகள் பாதிப்புக்கு தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு blue jays live in these trees. இப்போ நார்த் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய காமன் பேர்ட் ப்ளூ ஜே, வட அமெரிக்காவில் காணப்படக்கூடிய ஒரு வகையான பறவை. அந்த பறவைகள் live in these trees, இந்த மரங்களில் வாழ்கின்றன. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனால நிர்மாணம் தொடங்கினதுக்கு அப்புறம் கட்டுற வேலை, பில்டிங்ஸ் கட்டுற வேலை. கெயில் என்பவர் இஸ் a gifted artist. gifted எனும் பொழுது having exceptional talent or ability, விதிவிலக்கான அல்லது நேச்சுரல் இயற்கையான இறைவன் கொடுத்த இயற்கையான சொல்லுவாங்க. கடவுளை நம்பாதாக்கள், இறை விசுவாசிகள், கடவுளை நம்புறாக்கள் God gifted, இறைவன் கொடுத்த என்று பாவிப்பாங்க. எபிலிட்டி அப்படி நேச்சுரல் எபிலிட்டி, இயற்கையான இறைவன் கொடுத்த திறமை கொண்ட என்றதான் அந்த கிஃப்டட். அப்படி கிஃப்டடான அசாதாரண திறமை கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட், கலைஞர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு she sculpted the statue at town hall. டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சுவை, சிலையை அவள் செதுக்கினாள். நெக்ஸ்ட் ஒன், this book isn't enjoyable to read. வாசிக்கிறதுக்கு சந்தோஷமானதாக, இன்பத்தை தரக்கூடியதாக இல்லை இந்த புத்தகம். that is அதாவது it starts too slowly, மிச்சம் ஸ்லோவாகத்தான் தொடங்குற. அப்படின்னா தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு இயலாத ஒரு முறையில், வாசிக்கிறதுக்கு வெறுப்பை உண்டாக்க கூடிய வகையில் தொடங்குற அந்த புக். சும்மா இழுத்து இருக்கிற விஷயத்துக்கு வராமல். I can think of many ways for you to help. உங்களுக்கு உதவுவதற்கு பல வழிகளை எனக்கு திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும். நேம்லி உதாரணத்துக்கு you can clean up this mess. இந்த மெஸ்ஸை உங்களுக்கு சுத்தம் செய்யலாம். மெஸ் என்னும் பொழுது a dirty or untidy state of things or of a place. ஒரு இடத்தின் சுத்தமில்லாத ஊத்தையான நிலைமை, அதை நாங்கள் மெஸ்ன்னு சொல்லலாம். குழப்பத்துக்கும் நாங்கள் சொல்லலாம், குழப்பமான ஒரு நிலைமை, மெஸ்ஸி, குழப்பமான சொல்லலாம். கம்பேரிங் டூ ஐடியாஸ், இரண்டு கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்குற. யூ கேன் யூஸ் conjunctive adverbs to compare two similar ideas. இரண்டு ஒத்த கருத்துக்களை கம்பேர் பண்ண, ஒப்பிட்டு பார்க்க இந்த conjunctive adverbs உங்களுக்கு பாவிக்க முடியும். conjunctive adverbs உங்களுக்கு பாவிக்க முடியும். The first clause poses one idea. முதலாவது வாக்கிய பகுதி ஒரு கருத்தை கொடுக்கிற. And the second idea comes after the conjunctive adverb. இந்த conjunctive adverbக்கு பிறகு இரண்டாவது கருத்து வரும். Comparative conjunctive adverbs include, ஒப்பீட்டு ரீதியான ஒப்பீட்டு conjunctive adverbsல கீழே உள்ளது வார, likewise அதே மாதிரி, similarly அதே போன்று. எக்ஸாம்பிள்ஸை பாருங்க.
Oliver loves to repair cars. அப்போ காஸை ரிப்பேர் பண்ண திருத்தம் செய்ய திருத்திர வேலை செய்கிறதுக்கு ஒலிவர் விரும்புகிறாரு. லைக்வைஸ் அதே மாதிரி his brother Simon enjoys it. அவனுடைய சகோதரன் சைமன் அதை விரும்புகிறாரு. enjoys, right, விரும்பி செய்வார். the grapes are wilting in the sun. வெயில்ல grapes அந்த பழங்கள் wilting வாடிக்கொண்டிருக்கின்றன. வாடல் என்று சொல் வாடிக்கொண்டிருக்கின்றன. similarly அதே போன்று the tomatoes are overheated. தக்காளி காய்களும் அளவுக்கு மிச்சம் சூடாக்கப்படுகின்றன.